ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2281வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 35வது பகுதி இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எம்பெருமான் கண்ணனாகவும் மற்ற அவதாரங்களின் போதும் அவன் செய்த செயல்கள் அவனுக்கு பெருமை சேர்ப்பதாகவாயிருந்தன. அப்படிப்பட்ட செயல்களையெல்லாம், அவன் செய்த இழி செயல்களெல்லாம் நான் எல்லா இடத்திலும் சென்று என்னை இந்த அளவு பண்ணி வைத்து விட்டானே, எனக்கு நேர்ந்த நிலையை பாருங்கள், அவன் குணவானா இல்லை, அவன் செய்த செயல்களை பாருங்கள் என்று எல்லா இடத்திலும், மின்னிடையார் சேரியிலும் அந்தணர்தம் இடங்களிலும் தன்னடியார் முன்பும் வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் என் நிலைமை எல்லாம் சொல்லுவேன் என்று சொல்லி, மடலேறும் போது என்ன சொல்லுவேன் என்ற செய்திகளை, இந்த செய்தி என்று செய்திகளை எல்லாம் சொல்லி வருகிறார். முதல் செய்தியாக கண்ணன் ஆய்ச்சியர் சேரியிலே தயிர் வெண்ணெய் திருடி தின்று ஆய்ச்சியரிடம் மாட்டி அவர்களிடம் கையும் களவுமாக பிடிபட்டு அவர்கள் ஒரு கையில் கிடைத்த கன்னி குறுங்கயிற்றால் அவனை கட்டி உரலோடு கட்டி போட்டார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் அவன் என்று முதல் செய்தியாக சொன்னாள். இரண்டாவது செய்தியிலே அவனே ஒரு பூதமாக ஆய்ச்சியர் இவர்களெல்லாம் ஆயர்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த, வண்டியாக சேர்த்த கோவர்தன மலைக்கு படைத்த உணவையெல்லாம், சோற்றையெல்லாம், பருப்பு அலறையெல்லாம், தயிர் கிணற்றையெல்லாம் அவன் ஒருவனே பூதமாக மாறி தின்றான். வெட்கங்கட்ட செயல் அல்லவா என்று இரண்டாவது லீலையை சொன்னாள். அடுத்து இப்பொழுது மூன்றாவதாக அவன் கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூதனாக சென்ற செயலை சொல்கிறாள். என்ன இப்படி செய்கிறான் இவன் என்று சொல்கிறாள். அவன் செய்த வெட்கமில்லாத செயல்களை இதற்கு மேலும் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று தொடர்கிறாள் பரகால நாயகி. மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய், மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும், மண்ணு பறைகரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொல்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்னிவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும். ரெண்டு செய்தி இதிலே சொல்கிறாள். ஒன்று, பாண்டவர்களுடைய தூதனாய் சென்ற செய்தி, சென்ற போது அவன் அவமானப்பட்டது. இரண்டாவது, குடமாடி, குடத்தை வைத்துக்கொண்டு தெருவிலே கூத்தாடி கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு இழி செயல். இவன் கூத்தாட வேண்டியவனா, தெருவிலே கூத்தாட வேண்டியவனா இவன் என்று சொல்கிறாள். இரண்டு செயல்களை குறைவாக சொல்கிறாள் இந்த பகுதியிலே. மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும், இது ஒரு செய்தி. மண்ணு பறைகரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொல்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்னிவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும் என்று இரண்டாவது செய்தியாக சொல்கிறாள். மண்ணு பறைகரங்க, மங்கையர்களை கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக தெருவிலே கூத்தாடுகிறான் இவன். கொல்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்னிவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும் என்ற செய்தியையும் நான்காவது செய்தியாக சொல்கிறாள். மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும், மண்ணு பறைகரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொல்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என் இவன் எண்ணப்படுகின்ற ஈடரவும். முனநாள், முன்னொரு காலத்தில், வாழ்வேந்தர் தூதனாய், வாழவேண்டிய அரசர்களாகிய பாண்டவர்கள் அனுப்பிய தூதனாகி தன்னை இகழ்ந்துரைப்ப, கண்டார் அனைவரும் தன்னை ஏவலன் என்று இழிவாக கூறும்படி, மன்னர் பெருஞ்சவையுள் சென்றதுவும், துரியோதனன் முதலியான அரசர்கள் கூடியிருந்த பெரிய சபைக்கு தான் சென்ற செய்தியையும், மங்கையர்தம் கண்களிப்ப, ஏழை குல பெண்கள் கண்டு மகிழும்படியாக மண்ணு பறை கரங்க, அறையிலே கட்டிய பறை ஒலிக்க, கொல்னவிலும் கூத்தனாய் பெண்களை தன் அழகாலே கொலை செய்கின்ற கூத்தினை ஆடுபவனாய், பேர்த்தும் குடமாடி மேலும் மேலும் குடக்கூத்தினை ஆடி
என்னிவன் எண்ணப்படுகின்ற இடரவும், இப்படியும் கூத்தாடுபவர்கள் உள்ளனரோ என்று தன்னை பெருங்கூத்தாடியாக புகழப்படும் சீர்கேட்டினம். இதுல என்ன பெருமை இருக்கிறது? கூத்தாடுவதிலே என்ன பெரிய பெருங்கூத்தாடி சிறுங்கூத்தாடி, இதுல என்ன பெருமையா என்று கேட்கிறாள் பரகால நாயகி இந்த பகுதியில. இந்த பாசுர பகுதிக்கான திரண்ட பொருள்: பாண்டவர்க்கு ஏவலனாய் தூது சென்றது. துரியோதனாதியர் அமைந்த பெருஞ்சபையிலே தன்னை வாழ்வாகவும் துணையாகவும் கொண்ட பாண்டவர்களுக்காக அவர்களது தூதனாய் துரியோதனாதிகள் இகழ்ந்து பேசும்படியாக தூது சென்றதும், வாழ்வேந்தர் அரசை இழந்து எல்லாம் கண்ணனே என்று வாழ்ந்த பாண்டவ மன்னர்கள் குடக்கூத்தாடிய பெருமை கேடு. அறையில் கட்டிய பறைகள் ஒலிக்க, அதனை காணும் பெண்களோடு ஆண்களும் மகிழ்ச்சி கொள்ள, கண்போர் உயிர் வாழாதபடி ஆற்றலாலும் அழகாலும் துன்பப்படும் அரிய கூத்தாடி, என்ன இவன் இப்போது போக மாட்டானோ என்னும்படியாக கொண்ட பெருமை கேடு. கொல்னவிலும் கூத்து, காண்பவர் சிந்தையை முற்றும் கவர்ந்து மயங்கச் செய்யக்கூடிய கூத்து என்கிறார். இனி இந்த பாசுர பகுதிக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்து உரைப்ப தான் முனநாள் சென்றதும். இந்த பகுதி மன்னர் பெருஞ்சவையுள், அரசர்கள் பலரும் கூட்டமாக இருக்கும் பெரிய ஓலக்கத்தின் நடுவிலே, அரச சபையின் நடுவிலே, ஒருவரும் அறியாத இடத்தில் ஆயவன் எளிமைப்பட்டது. மன்னர்கள் அனைவரும் திரண்டிருந்த சபையிலே அல்லவோ இது நடந்தது. மன்னர் பெருஞ்சபையுள் அந்த இகழ்ச்சி நடந்தது, அவமானம் நடந்தது. வாழ்வேந்தர் தூதனாய், தூது சென்றதுதான் சென்றான். உலகாளும் சக்கரவர்த்திகளுக்காகவா தூது சென்றான்? படி அரிசியை கொண்டு உயிர் வாழ்வதற்கு தடுமாறிக்கொண்டிருந்த பாண்டவர் ஐவருக்கு உரிய தூதுவனாய் அல்லவா தூது சென்றான். இந்த பெருமை யாருக்கு கிட்டும்? தன்னை வாழ்வாகவும் துணையாகவும் தோழனாகவும் தூதனாகவும் உடையவர்களாக இருக்கிற பாண்டவர்களுக்காக தூது சென்றான். தன்னை இகழ்ந்து உரைப்ப, விதுரன் வீட்டிலே உணவு உண்டான் கண்ணன் என்று துரியோதனன் இகழ்ந்து கூறும்படியாக அல்லவோ செயல்பட்டான். அவையிலே விதுரன் வீட்டில் நின்று உண்டிருக்கிறான், எனக்கு சமமாக உனக்கு சமமாக நான் இருக்கிறேன் துரியோதனாதியர் எல்லாம் சொல்லுகிறார்கள். என் வீட்டில் உண்டிருக்கலாம், பீஷ்மன் வீட்டில் உண்டிருக்கலாம், அதை விட்டு விதுரன் வீட்டிலே உணவு உண்டாயே என்று இகழ்ந்துரைத்தான் துரியோதனன். அப்படி அவமானப்படுத்தப்பட்டான். தான் இந்த செயலை எம்பெருமான் தான் செய்யவில்லை என்று இருக்கிறானோ, முனநாள் சென்றதுவும் வெகு காலத்திற்கு முன்பு செய்து காலம் கடந்து போயிற்று என்று ஆறியிருக்கிறானோ, இந்த செயலை எம்பெருமான் நேற்றுத்தான் செய்தது போல் அல்லவா நமக்கு தோன்றுகிறது. இதற்கும் மேலே அவன் செய்த இன்னொரு கூத்தை கேளுங்கள். மண்ணு பறை கரங்க, தான் குடக்கூத்து ஆடும்போது தன் ஆட்டத்துக்கு ஏற்ப பறையடிப்பார் ஒருவரும் கிட்டாமையாலே தானே இடுப்பில் பறையை கட்டி கொண்டு தானே பறையை அடித்து கொண்டு அவன் கூத்தாடினான். இந்த வெட்டுங்கட்ட செயலுக்கு, இந்த எளி செயலுக்கு உதவக்கூடியவர் ஒருவர் கூட இல்லாமையாலே எம்பெருமான் கண்ணன் தானே பறையை தன் இடுப்பிலே கட்டி கொண்டு அடித்தான் என்கிறார் நாயனார் தன்னுடைய நய உரையிலே. அற்புதமாக நயமாக உரைத்திருக்கிறார். இந்த வெட்கங்கட்ட செயலுக்கு, இந்த இழி செயலுக்கு, கூத்தாடும் தெருவிலே முச்சந்தியிலே கூத்தாடும் செயலுக்கு உதவக்கூடியவர் ஒருவரும் இல்லை இவனுக்கு. அதனாலே இவனே அந்த பறையை தன் இடுப்பிலே கட்டி கொண்டு அதையும் அடித்து கொண்டு குடக்கூத்தாடினான் என்று சொல்கிறார். மங்கையர்தம் கண்களிப்ப, இவன் கூத்தினை கொண்டாடியவர்கள் கூத்து தொழிலில் வல்ல ஆடவர்கள் அல்லர், பெண்கள்தான் இவன் குடக்கூத்தை கொண்டாட வல்லவர்கள். அல்லது இந்த செயலை எதற்காக செய்தான் என்றால், கண்ட பெண்கள் தம் கண்கள் கழிப்ப செய்தோம் என்றல்லவா இவன் சொல்கிறான். அது ஒரு பெருமையா? கொல்னவிலும் கூத்தனாய், ஒருமுறை இவனை கண்டவர்கள் அந்த அழகையே நினைத்து உயிர் வாழ முடியாமல் இறந்து போகும்படியான அழகு அவனுக்கு. கொல்னவிலும் கூத்தனாய், இந்த இவன் ஆடும் கூத்தினை கண்டவர்கள் இவன் வடிவழகிலும் கூத்தாடின் அழகிலும் மயங்கி உயிர் பிழைக்க அரிதான கூத்தை உடையவன் ஆயினான். பெண்களெல்லாம் அந்த நிலைமைக்கு ஆளானார்கள். கொல்னவிலும் கூத்தனாய், பேர்த்தும் குடமாடி, அதற்கும் மேலே அந்த கூத்தாடுகிறான், இடுப்பிலே பறை கட்டி கொண்டிருக்கிறான், ஆடிக்கொண்டிருக்கிறான்.
அதற்கும் மேலே குடங்களை கையிலே ஏந்தி குடக்கூத்தாடி 3 குடங்கள் 4 குடங்கள் என்று ஆகாயத்திலே போட்டு 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 பிடித்து அந்த குடக்கூத்தாடுதல். அந்த அந்த குடத்தையும் ஆடி இவன் எண்ணப்படுகின்ற ஈடறவும். நாம் என்ன செய்வது? இப்படி கூத்தாடி நம்மை கொலை செய்யாமல் இவன் இப்போது தன் குடக்கூத்தை முடித்து கொண்டு திரும்பி போக மாட்டானா என்னும்படியாக மகளிர் படாத பாடு பட்டபடியும். ஏனென்றால் இவன் கூத்தாடி கொண்டிருந்தால் நாம் பார்த்து கொண்டே இருப்போம். இவன் வடிவழகிலும் இவன் கூத்தாடின அழகிலும் மயங்கி போய் பார்த்து கொண்டு, இவன் போனால் தானே நாமும் போக முடியும். அதனாலே இவன் கூத்தாடி விட்டு தன் குடக்கூத்தை முடித்து கொண்டு திரும்பி போக மாட்டானா, நாமும் வீட்டுக்கு போகலாம் என்னும்படியாக மகளிர் படாத பாடுபட்டபடியும். அல்லது இவன் இக்கூத்தினை நிகழ்த்த என்ன பாடுபடுகிறான்? ஒரு படி அரிசியை உண்டு உயிர் வாழும் மக்கள் தம் வயிற்றுப்பாட்டுக்கு இவ்வளவு பாடுபடுவார் உண்டா என்று சொல்லுகின்ற எளிய நிலையையும் எங்கும் அறிவிப்பேன். இவன் ஏன் இப்படி கூத்தாடுறான்? சாப்பாட்டுக்கு இல்லையா இவனுக்கு? ஒரு படி அரிசி கிடைக்கவில்லையா இவனுக்கு? அவ்வளவு எளிமையானவனா இவன் என்ற ஒரு நிலைமை. 2 பக்கமும் அந்த நிலையை எங்கும் அறிவிப்பேன் என்கிறாள் பரகால நாயகி. இதுவரை சொன்னவை இருக்கட்டும், இவன் செய்துள்ள பெருங்கொடுமைகளை இன்னும் சொல்கிறேன் என்று மேலும் தொடர்கிறாள் பரகால நாயகி. அவை என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். மீண்டும் இந்த பாசுர பகுதியை அன்வைப்போம். மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும். மண்ணு பறைகரங்க மங்கையர்த்தம் கண்களிப்ப கொல்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்னிவன் எண்ணப்படுகின்ற ஈடறவும். மன்னர் பெருஞ்சவையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதுவும். மண்ணு பறைகரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொல்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்னிவன் எண்ணப்படுகின்ற ஈடறவும். கண்ணன் எம்பெருமானாக பிறந்த சமயத்திலே இவன் பாண்டவர்களுக்காக கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது சென்றான். தூது செல்லக்கூடியவனா இவன். அப்படி தூது சென்ற செயல் என்ன செயல்? எலி செயல் அல்லவா? எத்தனை பேர் இல்லை தூது செல்வதற்கு, இவனேன் சென்றான். அது மட்டுமல்ல, அங்கே சென்று அவமானப்படுத்தப்பட்டான் துரியோதனன் அவையிலே. அடுத்து மங்கையருக்காக பெண்களுக்காக தெருக்களிலே கூத்தாடினான், கொடக்கூத்தாடினான். அதுவும் பறை அடிப்பதற்கூட ஆள் இல்லாமல் தானே பறையை அடித்து கொண்டும் கூத்தாடி கொண்டும் தெருவிலே கூத்தாடியவன் இவன் பெருமை என்ன? இதுதான் இவன் பெருமை என்று பரகால நாயகி பலவிதமாக சொல்லி அவனை குறை சொல்லி கொண்டிருக்கிறாள். இந்த பகுதியிலே அற்புதமான ஒரு பகுதி. இந்த அளவிலே இந்த அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், பரமகாருணிகர், அபயப்பிரதராசர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.